ஹலோ மக்களே 193வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். லூஃபி மேலத்துக்கு ரைகை ஊத்திக்கு போட்டு விட்டான். ஆனா லூஃபி நான் சும்மாவா இருப்பான். கோல்டன் பாலை வச்சு அடிச்சு நொறுக்குதான். கீழே வைப்பர் வர சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய் முகிவரா அந்த பெல்ல அடிடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். நம்மளும் லூஃபி டென்ஷன் ஆயிட்டான். கம் கம் ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு குத்துறான். 800 ரூபா அடிச்சதுல ஸ்ட்ரெயிட்டா பெல்லுல போய் மோதுதான் அவன். என்னன்னு பார்த்தா கையில இருக்க கோல்டனும் உடஞ்சிருச்சு. பெல்லும் ரிங் ஆயிருச்சு. லூஃபி கை திரும்பி நார்மல் ஆயிருச்சு. கோல்டா மட்டுமே சில்லியா போய் பெல்லு சுத்திட்டு போகுது. இவன் அடிச்சதுல மேல இருந்து பெல்லே நகண்டுருச்சு. கோல்டு டைமண்ட் ஹெட் உங்களுக்கு இது கேட்டுச்சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி கட்டிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அந்த பெல்லு சத்தம் கீழே வர லைட்டா கேக்குது. சிட்டி ஆஃப் கோல்டு இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு கத்துறான் ஒரு பக்கம். நம்மளும் ஜெயிச்சிட்டான்டான்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உண்மையில இந்த சத்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு ரோபின். எல்லாருமே மிரண்டாங்க. இந்த சத்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு நாள் கிடைக்கும் நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காரு கான்ஃபால். சாஞ்சிக்கிறான் நோலண்ட் உங்களுக்கு இது கேட்டு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோனிஸ் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னது அங்க இருந்து ஒரு பாட்டு பாடுறது சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லு சத்தமே பாட்டு பாடுறது சத்தம் மாதிரி தான் இருக்கும். மழை அடிச்சட்ல அந்த பெல்லு ஆடிக்கிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த சத்தம் கேக்கு. கைப்பியலா இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த போலீஸ் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா இது பாட்டு பாடுறது சத்தம் திரும்பி கேக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ஜாய் பண்றாரு. 400 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சத்தம் திரும்பி கேக்குதுடா. கிரேட் வாரியர் கால்குரோர் நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வெறுத்து ஏரியாக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு. அப்பர் யார்ல இருந்து சத்தம் வருத லெஜெண்டரி பெல்லு சத்தமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜோரோன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். மோட் பிளாக் நோலாண்ட் உங்களுக்கு இந்த சத்தம் கேக்குதா? உங்களுக்காண்டி இவ்வளவு நாள் நாங்க வெயிட் பண்ண வச்சிட்டோமே, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கேட்காட்டினாலும் உங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததிகள் இதை கேட்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க ஒரு பாம்போ சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த பெல் சத்தம் இவனுக்கு மட்டும் லைக் பண்ணிருக்க மாட்டான். அந்த பாம்பும் லைக் பண்ணி இருந்திருக்கும். அதுவும் அப்படி சந்தோஷத்துல அழுதுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சவுத் பேர்ட்ஸ் எல்லாம் அப்படி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கீங்க அந்த பெல் சத்தத்தை கேட்டுட்டு. ஓல்டு மேன் அந்த சத்தத்தை கேட்டீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. டே அந்த பெல்லோட சத்தம் தான்டா, அதோட எக்கோ தான்டா இங்க கேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த ஓல்டு மேன். மேலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு மோட் பிளாங்க் கிரிக்கெட். ஸ்டோரி அப்படி கொஞ்சம் மாறி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்ப தாண்டா நிறைய விஷயம் நம்மளுக்கு புரிய வருது. நம்ம கீழே பாக்கல பெரிய பெரிய ஷேடோவோ மனுஷங்களா வந்தாங்கல்ல, அவங்க ஒன்னும் பெரிய மனுஷங்க ஒன்னும் கிடையாடா. அங்க எவனோ சூரிய வெளிச்சத்துல நின்று இருக்கான். அதோட ரிஃப்ளெக்ஷன் தாண்டா ஸ்ட்ரெயிட்டா இங்க மனுஷ ரூபம் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றான் அவன். சாண்டியன்ஸ் மக்கள் தான் இவங்களுக்கு மான்ஸ்டர் மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. அது வெறும் ஷேடோ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. இவ்வளவு நாளைக்கு நம்ம என்ன நினைச்சோம்னா பெரிய மக்கள் வாடுறாங்கன்னு சொல்லிட்டு, அது மக்கள் எல்லாம் கிடையாது, அது வெறும் ஷேடோன்னு சொல்றான் மோட் பிளாங்க். உண்மையில அந்த பெல் இருக்கு அது உண்மைதான் சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் அவன். அந்த கோல்டன் பெல்லோட சத்தம் நம்மளுக்கு இங்க வர கேக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மோட் பிளாங்க் கிரிக்கெட். என்னோட முன்னர் நோர்லாண்ட் என்னைக்குமே பொய் சொல்றவர் கிடையாடா. அந்த கோல்டன் சிட்டி கண்டிப்பா இருக்கதான் செய்து. இது ஒன்னும் பொய் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டிதானடா நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு மேல பாத்துக்கிட்டு இருக்கான். பொடியா நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா, ரொம்ப சந்தோஷம் சொல்றான். என்னன்னு பார்த்தா லூஃபி என்ஜாய் பண்ணி குதிக்கான். அவனோட நிழலே கீழே வர தெரியுது. இதான் செஞ்சான்னு சொல்லிட்டு மொத்த உலகத்துக்கும் அவன் காமிச்சிட்டான். நம்மளால குதிச்சுட்டு போன ஷேடோ அப்படியே தெரியுது கீழே. ஆனா ஓல்டுமன் அப்படியே சாய்தாரு. என்னாச்சு நீங்க நல்லா இருக்கீங்களா ஓல்டுமன் சொல்லிட்டு கேக்குறானுங்க. இல்லடா அந்த பையன் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் இவ்வளவு நாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது ட்ரூத்னு ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் அந்த கோல்டன் பெல் மேல இருந்து கீழே விழுந்ததான் அப்படியே அடிச்சு கீழே போய்கிட்டு இருக்கு. அங்க பறக்கடா சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த கப்பலும் பறக்க முடியாம அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் என்னரும் ஓட்டச்சுக்கிட்டு கீழே போய்கிட்டு இருக்கான். டேய் எல்லாமே தண்ணிக்குள்ள புதஞ்சு போகுதுடா. காடி என்னரும் போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றானுங்க அவனுங்க. அந்த தங்க பெல் அடிச்சிருச்சுடா சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஃபயர் ஆஃப் சென்டரா ஊராடா இது வரைக்கும் தெரியாம இருந்துட்டோம்னு சொல்லிட்டு கான்ஃபால் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சத்தம் மொத்த ஊருக்குமே கேட்டுருச்சு. 400 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கேட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப மிரண்டு நின்னவன் தான் அப்படியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சவுத் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வானத்தை நோக்கி பறந்து வந்துகிட்டு இருக்கு. ஆல்கோரோ ஒரு காலகட்டத்தில் இந்த பெல் சத்தம் கேட்ட உடனே அந்த நோலண்டுக்கு கேட்கன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருப்பான். அந்த இதை இவங்க நிறைவேற்றிட்டாங்க. பார்த்தா கீழே இருந்து உண்மையிலே அவனோட பின்னாடி வந்த சந்ததிகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு மோட் பிளாங்க் கிரிக்கெட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி அப்படி படுத்து கிடக்கான். நாமி சிரிக்கா. அந்த சத்தத்தை கேட்டியா நாமி? அது உண்மையிலே சூப்பரா இருக்கு. அந்த ஓல்டு மேன் அதை கேட்டிருப்பார்லான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவர் கேட்டிருப்பாருன்னு சொல்றாங்க. இங்க என்னன்னு பார்த்தா சாண்டியன்ஸ் ஸ்கைபியா மக்கள் எல்லாருமே பாஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம உசப்போ என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கான். ஸ்கைபியா மக்கள் அப்பர் யார்டுக்கு எல்லாருமே ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. கயிறை போட்டு மேல ஏறி வராங்க. அங்க இருக்க மண்ணை பார்த்து வெறுத்துன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அப்பர் யார்டுக்கு இது வரைக்கும் யாருமே வந்ததே கிடையாது. ஸ்கைபியா மக்கள் தடவை வராங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லாக்கி அங்க இருந்து வாரா. ஆயிஷா என்ன பத்தி கவலைப்பட்டியான்னு சொல்லிட்டு வாராவா. உன்னோட ட்ரெஷர் இந்த இருக்குன்னு சொல்றாவா. எனக்கு அதை பத்தில ஒரு கவலையும் கிடையாது. அதெல்லாம் யாருக்கு வேணும்னு சொல்ற ஆயிஷா. லாக்கிய பார்த்தோன்னு பாஞ்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இங்க பார்த்தா காமகிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உயிரோடு தான் இருக்கான். அடிச்சதுல எவனுமே சாகல. எல்லாருக்குமே கொஞ்சம் உயிர் இருக்கத்தான் செய்து. எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வாரா உன்னை ட்ரீட் பண்ணணும்னு சொல்றான் ஜோரோவை. என்னையெல்லாம் ஒன்னு இப்ப ட்ரீட் பண்ண வேண்டாம். அந்த இருக்கான் பாரு அவன் செத்துருவான். அவனை முதல்ல ட்ரீட் பண்ணுன்னு சொல்றான். வைப்பரை சொல்லிக்கிட்டு இருக்கான். எதிரியா இருந்தாலும் போய் ட்ரீட் பண்ண போயிருவான். நம்மளும் பாஞ்சு போறான்.
இவன் சாகுத நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி வரான். இவன் நம்மள கொல்ல வந்தோம்ல, இவனுக்கு இதுக்கிட்ட நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நக்கலுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னெல்லாம் தெரியலடா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. சோப்பர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ரக்குன் அவர் சரியாயிருவாரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐசா கட்டிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு மான் என்னைய பார்த்து ரக்குன்லாம் சொல்லாதான் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவனை நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பர், ஒரு பக்கம் பேரே ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கு. கான்ஃபால் எஞ்சி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ப்ளூசி மக்கள் கூட இருந்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். கோயிலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போய்கிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு பக்கம் கதையே முடிஞ்சிருச்சு, அந்த கோல்டன் பெல் இது முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். தெரிஞ்சது கீழே போயிருக்குன்னு நினைக்கேன், சிட்டி ஆஃப் கோல்டன் நோக்கி போயிருக்கோம், அங்கே நம்ம வந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. நம்மளோட ஜேர்னி ஒருவேளை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நம்ம டயலே எடுப்போம், இங்க இருக்க தங்கத்தையும் எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். ஆமிஸ் நல்லா இருக்காளா, கோனிஸ் நல்லா இருக்காளா, என்னன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பிரம்மா கேட்டுக்கிட்டு இருக்கான். ப்ளூசி மக்கள்கிட்ட நம்ம வைப்பரை விட்டா பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஐசா இருக்கா, அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பிரம்மா சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம பிரீஸ்ட்லாம் நிறைய பேர் அடிபட்டு கிடக்குறானுங்க, சீக்கிரம் அவனுக்கு கதையை முடிக்கணும், அப்பனத்தான் நம்ம எல்லாமே இங்க சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோப்பரை காட்டுறாங்க. டேய் அவனை சரி பண்ணியா சொல்லி ஜோரோ கேட்கறான். அவனை சரி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சத்தம் சடனா கேட்டுக்கிட்டு இருக்கு. லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு வரான், கொண்டாடிக்கிட்டு வரான் லூஃபி. நாமி கோனிஸ் சொல்லிட்டு என்ஜாய் பண்றாங்க. பார்த்தா கோனிஸும் வந்துட்டா சமையல்லாம் தூக்கிட்டு வரானுங்க அவனுங்க. எல்லாருமே நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோனிஸ் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி சுத்திக்கிட்டு வரான் ஒரு பக்கம். டேய் இது சாப்பாடாடா, எங்க இருந்துடா எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் பிரீஸ்டோட இடத்துல தான் எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவான சாப்பாடு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நீ எப்படிடா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு உசப் கேட்டுக்கிட்டு இருக்கான். கம் கம் பலூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் லூஃபி. கோனிஸ் உன்னோட அப்பாவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரான்னு சொல்லிட்டு கோனிஸ் ஆரம்பிக்கா. அவர் என்னைய ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்றாவா, கொன்னுட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொன்ன உடனே மிரண்டாங்க அவங்க. என்னையே மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பாகையே அங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. டேய் ஒன்ன தேடிக்கிட்டு தான் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு கத்துறானுங்க அவனுங்க. உயிரோட தான் இருக்குன்னு சொல்றாரு. இவரு எப்படி உயிரோட வந்தாருன்னே தெரியல, அங்க செதறி போய் கிடந்தாரு. சாகலன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல அதை அடிச்சல மயங்கிட்டேன், அது பிறகு என்ன நானே நான் கண்டுபிடிச்சு வந்தேன்னு சொல்றாரு அவரு. எல்லாரும் எங்க இருந்து வெளியே போய்கிட்டு இருந்தாங்களோ அந்த கிளவுடுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன், மில்கி ரோட்ல இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அது மாதிரி ஏஞ்சல் ஐலண்ட் அங்க இல்ல, அதனால எல்லாருமே அப்பரியார்ட நோக்கி இங்க வந்தாங்க, அவங்க கூட நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஸ்கைப்பியா மக்கள் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க டைமண்ட் சோல்ஜர் தான் அவர் பார்க்க போயிருந்திருக்காரு. கான்ஃபால் அவங்க ஆளுகளை எல்லாத்தையும் காப்பாத்தி இருக்காரு போயிட்டு. பார்த்தா அவங்க நிறைய பேர் இறக்கல, எத்தனை பேர் இறந்தாங்கன்னே தெரியல, ஆனா அங்க கொஞ்சம் பேர் இருக்கதான் செய்யறாங்க. ஏஞ்சல் ஐலண்டே நம்ம இழந்துட்டோமே, இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம், இனிமேல் நான் எங்க போக போறோம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. சண்டை முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அழுதுகிட்டே கேக்குறா. சடனா சாண்டியன்ஸ் கேக்குறானுங்க, இந்த 400 வருஷம் போராட்டம் முடிஞ்சிருச்சா சீஃப்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பந்து மாதிரி படுத்திருக்கானுங்க. சரி ஷிப் எடுத்துட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஷிப்பான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் லூஃபி. ஆமாடா வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ரிலாக்ஸ் ஆகுறோம், இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா லூஃபி உசபு சேர்ந்து நாமியை பிடிச்சி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன எதுக்கு இப்படி மட்டும் அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா. இன்னும் என்ன சாகவே இல்ல, என்னன்னு பார்த்தா இன்னும் அவன் கப்பல்ல பறந்து போய்கிட்டு தான் இருக்கான். என்னையெல்லாம் யாரும் அழிக்க முடியாது சொல்றான். என்னோட கனவுக்கு எல்லையே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஒருத்த நோக்கி பறக்க போறோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா நிலாவை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வைப்பரை காட்டுறாங்க. டேய் நான் எங்கடா இருக்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். சேண்டாரோட பழமையான இடத்துக்குள்ள நீ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. கான்ஃபால் வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. மூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோனிஸ் வாரா. நீ ஒரு ஸ்கைப்பியன், நீ எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லிட்டு கேக்குறான். ரெஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா சீஃப் அங்கதான் உட்காந்துருக்காரு. நம்ம ஸ்கைப்பியா மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு வைப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இது எல்லாருமே பேட்டில் அடிபட்டவங்க, எல்லாருமே நம்ம ஒன்னாதான் இருக்கும்னு சொல்றாரு அவரு. எல்லாருமே சேர்ந்து அந்த கோல்டன் புல்ல ப்ரொடெக்ட் பண்ணணும், அது தெரியுமான்னு சொல்லி கட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு சத்தம் கேக்குடா. அப்பனா பேட்டில் திரும்பி ஆரம்பிச்சிருச்சா, நான் எல்லாத்தையும் பாதுகாத்தே தீரும்னு சொல்லிட்டு வைப்பர் எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் வைப்பர் முந்தி சண்டை போட்டதெல்லாம் வேறடா, இப்ப எல்லாமே முடிஞ்சிருச்சுடா, நம்ம ஃபியூச்சர் நோக்கி போக போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சீஃப். ஃபியூச்சர் நோக்கியான்னு சொல்லிட்டு கான்ஃபால் கட்டுக்கிட்டு இருக்காரு. மாடா இப்ப சண்டெல்லாம் ஒண்ணு கிடையாது, வெளியவான்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஸ்கைப்பியன்ஸ் சாண்டியன்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் அந்த பாம்பு ஆடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாருமே ஒண்ணு கூட்டிட்டாங்க. லூஃபி நின்னு ஆடிக்கிட்டு இருக்கான், பார்ட்டி டைம்னு சொல்லிட்டு. லாக்கி, கேப்டன், சோப்பர் எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரம்மாவும் ஜோரோ உட்காந்து ஒன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறானுங்க. ரெண்டு பேரும் வெட்டி வீசிட்டு தான் வந்தான் ஜோரோ ஒரு பக்கம். எல்லாருமே ஆடி கொண்டாடுறாங்க. சீஃப், கான்ஃபால், வைப்பர் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா நோலண்டும் கால்கரும் இப்பதான் என்ஜாய் பண்ணிருப்பானுங்க ஒரு காலகட்டத்துல. அதே மாதிரி இவங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலகாலமா நடந்த சண்டை அப்படியே முடியுது. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அங்க மறந்துடாங்க. See you, bye.